வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் நல்லா பிரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி அவரைக்காய் பருப்பு பொரியல் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஆனியன், ஒரு கிராம்பு ஆட் செஞ்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் கூடவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் செஞ்சுருக்கேன். இது நீங்கள் கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பொரியலாகவும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், அவரைக்காயை ஆட் செஞ்சுக்கலாம். குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாதம் கூட சாம்பார் கூட செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட் டிஷ். பாருங்கள், தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், கடலை பருப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி இதை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது வதங்குற வரைக்கும் மிக்சரில் தேங்காய் கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன். தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக வந்திருக்கு. இப்போ தேங்காயும் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது கடாயில் கூட செய்யலாம், நான் குக்கரில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு கொஞ்சம் வேகணும், அதுக்காக. பாருங்கள், மிக்சர் பவுல் தண்ணி கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன். இதிலே நம்ம ஒரு 1 or 2 விசில்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெமி அண்ட் ஹெல்த்தியான அவரைக்காய் பொரியல் கடையில் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் தாளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா கடுகு, உளுந்து, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் அப்படியே தான் வீட்டில் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.